பழைய ஏற்பாட்டில் முக்கியமாக வேதம் எப்படிப்பட்ட புஸ்தகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் a book of progressive revelation. கடவுள் தன்னை தொடர்ச்சியாக படிப்படியாக வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம்தான் இந்த வேத புஸ்தகம். ஆரம்பத்திலேயே எல்லாவற்றையும் அவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. உதாரணமாக ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எல்ஷடாய் சர்வ வல்லவர் அப்படின்னு தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம்லேருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் மோசேயினிடத்துல ஒரு 400 வருஷம் மேலே மோசேயினிடத்துல வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, யெகோவா என்கிற நாமத்தினால தன்னை வெளிப்படுத்துறாரு. இந்த பேர்ல நான் முன்னாடி என்னை வெளிப்படுத்தவில்லை, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்றார். அப்ப ஒவ்வொரு காலகட்டங்களிலே தேவன் தன்னை அதிகமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா எடுத்த உடனே தேவனை முழுமையாய் விழுந்து போன மனிதன் தேவனை முழுமையாய் புரிந்து கொள்ளத்தக்க அளவிற்கு அவர் வெளிப்படுத்தும் போது அவரை முற்றிலுமாய் அறிந்து கொள்ளத்தக்க அளவுக்கு மனிதன் தயாராக இல்லை. எபிரேயர் 1 அதிகாரத்தில் 1 வசனம் ஒரு ஆணிவேர் வசனமாய் இருக்கிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்குன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல், தாவீது, இப்படி லிஸ்டெல்லாம் வர்றாங்கல்ல பழைய ஏற்பாட்டில். பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அந்த திருவுளம் பற்றினா யாருக்குன்னு புரியுமா? புரியுதா? இல்லை, வெளிப்படுத்தின தேவன். பூர்வ காலங்களில் ஆரம்ப காலத்தில் எப்படி பங்கு பங்காகும் வகை வகையாகும்னா படிப்படியாக கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? படிப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார்.